வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப். நாங்கள் இப்போ ஏலகிரிக்கு போயின்னு இருக்கோம். வாணியம்பாடியிலேருந்து ஏலகிரிக்கு வந்து வெறும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு மினி கொடைக்கானல் கூட சொல்லலாம். எல்லாமே இருக்குது இங்கே. ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஃபுல்லாகவே ட்ரிப் ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். ஏலகிரிக்கு மேலே மலை ஏறியாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் தான் இது எல்லாமே. இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ஓப்பனிங்லேயே இருக்கும். உங்களுக்கு ஏலகிரிக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே நேச்சுரல் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ போட் ஹவுஸில் வந்து நிறைய இருக்குது. அங்கேயே பார்க் மாதிரிலாம் இருக்குது. சின்ன பசங்களோட விளையாடுற மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் போகலாம். இது வந்து ஹோட்டல் ஹில்ஸ். இதெல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இங்கே இருக்கிறது. ஏலகிரியில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான நிறைய பார்க்ஸ் இருக்குது. அதுமாதிரி அட்வென்ச்சரலாக கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து அட்வென்ச்சரல் கேமு, அந்த ஜிப்லைனு, அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே ஸ்டார்டிங் இது வந்து போட் ஹவுஸ்க்கான ரோடு. இந்த ரோட்டில் எக்கச்சக்கமான பொருட்கள்லேருந்து ட்ரீஸ்லேருந்து பிளான்ஸ்லேருந்து எல்லாமே விற்கிறாங்க. இங்கே இருக்கிற மீன் கடைகளில் மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து வறுத்து தருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே. ஸோ இது வந்து பலாப்பழம் வேணும்னா அப்படியே நம்மளுக்கு தருவாங்க, இல்லைன்னா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்து வீக் டேஸ்னால எங்களுக்கு அவ்வளோ பெரிய ரஷ்லாம் இல்லைங்க. வீக்கெண்டில் இங்கே நிற்கிறது கூட கால் இருக்காது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இந்த போட் ஹவுஸ் ஏரியாவில். ஸோ நாங்கள் போயின்னு இருக்கிற இடம் வந்து போட் ஹவுஸு. ஆனால் நாங்கள் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு போகலான்ட்டு நீங்கள் வந்திருந்தோம். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். இங்கே போட் ஹவுஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே போட் ஹவுஸ் ரோடு தான். இங்கே 2-3 எக்கச்சக்கமான அட்வென்ச்சரஸ் பார்க் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பங்கி ஜம்பிங், ஜிப்லைன்ஸு, நிறைய விதமான கேம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் படகு துறை பூங்கான்ட்டுன்னு ஏலகிரியில் இந்த இது. ஸோ நாங்கள் போன இடம் வந்து சிபி நேச்சுரல் பார்க். ஸோ போன வழியிலே வந்து இங்கே வந்து ரோஸஸ்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே ரோஸ் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ரோஸ்லேருந்து சின்ன சின்ன எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மலையிலலாம் நிறைய ரோஸ்லாம் வளரும்ன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுமே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நாங்கள் போயின்னு இருக்கிற இடம் தான் சிபி நேச்சுரல் பார்க், பேர்ட்ஸ் பார்க். இங்கே நிறைய பேர்ட்ஸ் பார்க் ஏலகிரியில் நிறைய இருக்குது. ஆனால் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு பார்க்னால் இது. நாங்கள் எப்போவுமே இங்கே வருவோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 100 ருபீஸ். நம்ம இங்கே எல்லாமே நம்ம போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இதுதான் வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கோழிங்க, சேவங்க எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேங்கிங்கான ஒரு ட்ரீ தான். ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இதோடைய ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ இந்த வயலட் கலரில் இருக்கிறதுலாம் அந்த செடியோடைய ஃப்ளவர்ஸ் போல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு வெட்டிங்க்கு தேவையான அந்த அலங்காரம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தது. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தரை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் வந்து ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப பெட்டானவர், ஷின்சோ டாகுன்ட்டுன்னு. ஸோ இவரோட அட்டகாசம்லாம் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பாட்டி நல்லா இருக்கீங்களா? நம்ம நாடா வேலூர் தான், வாணியம்பாடியா? அதுதான் வந்த உடனே கரெக்டாக அவங்களை கண்டுபிடிச்சிக்கினீங்க. இது பேர் என்ன பேர் மறந்து இல்லை அப்பு. ஹாய் சொல்லு. ஹாய். நீ எகணும் அங்கே கொஞ்ச நேரம் தூங்கி
இவங்க பேர் வந்து லில்லி. அதுக்கப்புறம் இவங்களுடைய பேர் வந்து அப்புக்குட்டி. இவங்க 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, கடிக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப பாசக்கார பசங்க. ஸோ நம்ம கிட்ட போனாலே அவ்வளோ க்யூட்டாக அரவணைப்பாக இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இவங்க பேர் வந்து மில்கி. இவங்க வந்து ஸ்டூவர்ட் லிட்டில் வர பூனை மாதிரி அவ்வளோ க்யூட்டாக வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்கும். ஸோ கையில் வச்சுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட வீடியோ பாருங்கள். ஓய் எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து ஃபஸ்ட்டு இதை நான் பார்த்த உடனே வந்து ரேபிட்டுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஒயிட் ரேட்டல். ஸோ வெள்ளை எலி வந்து நிறைய குட்டி போட்டு வச்சிருந்துச்சி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக பார்க்கறதுக்கு அந்த இங்கிலீஷ் படத்தில் ரேட்டோலி படத்தில் வர எலி மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 குட்டி போட்டுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃபுல் ஒயிட்டில் இருக்கிற ரேட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஏதோ குட்டி ரேபிட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் சைபீரியன் ஹஸ்கின்ட்டுன்னு அந்த பார்க்லேயே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க எல்லாருமே, ரொம்ப பாசக்கார பசங்க எல்லாரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். அப்படியே கடிக்கிறதோ கொலைக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்ம பக்கத்தில் வந்து அழகாக உட்காந்துப்பாங்க. அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எல்லாருமே. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது. இவங்க தான் வந்து கார்டியன், இவங்க தான் வந்து ஃபுல்லாக இவங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒருத்தரோட பேர் வந்து ராமு, குஷி, அப்புறம் நிறைய வச்சிட்டு இருந்தாங்க, லட்டு, அப்புறம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பேரும் ஒருத்தருக்கு. ராமு அப்படி இப்படி காட்டை கொடுத்துறாது, எல்லாம் தின்னு போடுவாங்க. அப்படியே எல்லாம் மூட்டை கையை மூடிக்க வச்சுன்னு வந்தேன், கையை மூடிக்க, அப்பதான் அவங்க போக மாட்டாங்க. எல்லாம் தின்ட்டு ராமு குஷி என்னது இவெல்லாம் குஷி எங்க அவங்க வீட்டுக்காரத்துக்கு வேறாம ஏய் வாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. ஓட ராணி இந்த கை காட்ட கை காட்டு கை காட்டு சும்மா கையை காட்டு சும்மா எங்கிட்ட காட்டு இது முடிக்க இப்போ பாரு காட்டு அவங்க பாரு தண்ட மாதிரி இங்க கூட நான் எடுக்கிறேன். ஹாய் உட்காருங்க உட்கார் சிட் 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 உட்காந்துப்பா. அவளும் புள்ளதாசியா பூமிகா ராணி 4 பேரும் எல்லாம் போடுவாங்க. ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு பெருசு சிட் சிட் குட்டி உட்கார் உட்காச்சு குட். பத்தியா என்ன சாப்பிட்டுச்சு? பசங்க குழந்தைய கூட்டினாரு இருக்காங்க. அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. அன்னைக்கும் அப்படியே சொன்னேன். அன்னைக்கு வந்தா ஃபேமிலியோட வந்தாங்க எல்லாரும். இவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பக்கத்துலேயே வந்து படுத்துப்பாங்க, நக்குவாங்க, கடிக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப டென்ஸ்டாலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கூலாக இருப்பாங்க, எல்லாரும் கூட ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் டாக் லவர்ஸ்லாம் இவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக டைடியாக வச்சிட்ருந்தாங்க, ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. டாக்ஸ் எல்லாம் நல்லா குளிப்பாட்டி நல்லா க்ளீனாக இருந்தாங்க இவங்க எல்லாருமே. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்லேயே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ரோஸ் வந்து ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸு, நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் வந்து அங்கங்கே நட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நாங்கள் கீழே போய் பார்த்தா ஒரு புது கெஸ்ட்டு வந்து அவங்க ரூம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீடியோ பார்த்தா
நாங்கள் போன இடம் தான் பேர்ட்ஸ் கேஜ். இங்கே வந்து எல்லா பேர்ட்ஸுமே நிறைய விதமான பேர்ட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம அவங்களுக்கு சீட்ஸ் கொடுத்தா அவங்க சாப்பிட்டு நம்ம மேலெல்லாம் உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அது கையில் கம்பி மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க? ஆஹா. ஹாய். அம்மா என்கிட்ட எதுவும் வரணும். கையில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரி சாக் சீட்ஸ்லாம் நம்மளுக்கு தராங்க. ஸோ அந்த சீடை வந்து நம்ம கையில் காமிச்சாலே போதும், அதுவே வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிடும் போது அந்த சீட்ஸ் தோல்லாம் பிரிச்சுட்டு நடுவில் இருக்கிற இது மட்டும் சாப்பிட்டு போயிடும். அது தலை மேலே ஷோல்டர்லலாம் உட்காந்துட்டு அமக்கலம் பண்ணோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லு. வந்துச்சு. ஹாய் சொல்லுங்க. ஒன்று 2 3 4 5. தோலெல்லாம் உரிச்சிட்டு இது மட்டும் போதும். அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி. செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. ஒரு பாய் ஒரு கேர்ள் போல் இருக்குது. கலரே 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கழுத்து வந்து அவ்வளோ மெலிசாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ஃபுல்லாக. கடிக்க வருதுங்க. பார்த்தியா என்ன கோவம் அதுக்கு? நாங்கள் கடைசியாக போனது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் கேம் பாயிண்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா பூட்டோ சாண்டே இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து ரோப் வச்சு ரோப்பில் நடக்கிறது. இதோட ப்ரைஸ் வந்து 300. ஸோ வாங்க பார்க்கலாம். கதிர்வேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இறங்கி வரும்போது சரியான மழையில். ஸோ இதான் அந்த வியூ பாயிண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் டின்டூஸ் ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.